தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. சேவலும் நரியும். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். புத்திசாலி சேவல் கதை சொல்ல போறேன். சேவல் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சேவல் எப்படி கூவும்? குக்கரக்கா குக்கரக்கா. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப கதைக்கு போலாமா? கதைக்கு போலாம் வாங்க. ஒரு காட்டுல உள்ள மரத்து மேல ஒரு காட்டு சேவல் வாழ்ந்து வந்ததாம். அந்த காட்டு சேவல் பாக்குறதுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்குமா. நல்ல பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததாம். அது கொக்கரக்கோ அப்படின்னு கத்திச்சுன்னா காடே அதிருமா. அந்த அளவுக்கு சத்தம் போடுமா. அது இருந்த மரத்தின் வழியா தினந்தோறும் ஒரு நரி போயிட்டும் வந்துட்டும் இருக்குமா. அந்த நரிக்கு என்ன ஆசையா, இந்த சேவலை எப்படியாவது ஒரு நாள் பிடிச்சு நல்லா சாப்பிட்டுடணும் அப்படின்னு ஆசையா சேவலை பாக்குமா. சேவலுக்கும் தெரியுமா இந்த நரியோட பார்வை. ஓ, இந்த நரி நம்மள சாப்பிடுறதுக்காக தான் இப்படி பாக்குது அப்படின்னு நரி கிட்ட சேவல் எச்சரிக்கையா இருக்குமா. சேவல் நரிய பார்த்த உடனே மரத்து மேல ஏறி உட்காந்துக்குமா. நரிக்கும் இது தெரியுதான். ஓ, சேவல் நம்ம வரும்போதெல்லாம் மரத்து மேல ஏறி உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த சேவலை தந்திரத்தனமா இந்த மரத்தை விட்டு இறக்கி எப்படியாவது சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைச்சதான். ஒரு நாள் நரி அந்த வழியா போகும்போது மரத்து கீழே உட்காந்து, அழகிய சேவலே, உனக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன நரியாரே, என்ன விஷயம் என்றுதான் சேவல். இன்று நம்முடைய சிங்கராஜா ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னுச்சான். என்ன உத்தரவு என்று கேட்டதுக்கு, இன்று முதல் 1 வருடத்துக்கு யாரும் யாருக்கும் பகை கிடையாதாம். இது சமாதான ஆண்டாம். எந்த விலங்குக்கும் மற்ற விலங்குகளால் பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்தால் கடும் தண்டனை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதிரிகளா இருந்த விலங்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காட்டோர அருவி பகுதியில நிலா வெளிச்சத்துல பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் யாருமே இல்லை. அப்பதான் நீ என் ஞாபகத்துக்கு வந்த. வா, நாம 2 பேரும் சேர்ந்து போய் அருவி கரையில போய் விலங்குகளோட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நரி பேசிச்சான். அச்சோ, எப்படி இப்ப சேவல் நரிக்கிட்ட இருந்து தப்பிக்கும்? அது ஒரு புத்திசாலி சேவல் இல்லையா? அதனுடைய அறிவை பயன்படுத்தி தான் இப்ப நரிக்கிட்ட இருந்து தப்பிக்க போகுது. எப்படி தப்பிக்குதுன்னு பார்க்கலாம். இதை கேட்ட உடனே சேவலுக்கு புரிஞ்சிடுச்சான். ஓ, நரியால நமக்கு ஆபத்து வந்துடுச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சேவல் என்ன பண்ணுச்சான், நரி பேசுறத கேட்காத மாதிரி வேற ஒரு உயர்ந்த கிளைக்கு சென்று தலையை இங்கும் அங்குமாக ஆட்டி பார்த்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்த நரிக்கு கோபம் வந்ததாம். நான் எவ்வளவு இனிய செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ என்னவென்றால் மரக்கிளைகளுக்கு மேலே சென்று எதையோ வேடிக்கை பார்க்கிறாயே என்றது. நரியாரே, நீங்கள் சொன்னதை கேட்டேன். அதைவிட முக்கியமான வேலையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. அதைவிட முக்கியமான வேலையா? அது என்ன என்றது நரி. வெகு தூரத்தில் 2 உருவங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றன என்றது சேவல். அவை எப்படி இருக்கின்றன என்று பயத்துடன் கேட்டது நரி. 2ம் நாக்கை தொங்க விட்டு இருக்கின்றன. அதன் கண்கள் பளபளவென ஜொலிக்கின்றன. அங்கும் இங்கும் பார்த்து எதையோ மூக்கால் முகர்கின்றன. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. உங்களை விட உயரமாக இருக்கின்றன. ஆ, இப்போது கூர்மையான கோரை பற்களும் தெரிகின்றன. ஒருவேளை அவை ஓநாய்களோ என்றது சேவல். அடட, அது ஓநாய்கள் எல்லாம் இல்லை, வேட்டை நாய்கள். பார்த்தால் கடித்து குதறிவிடும் என்று கூறியவாறு ஓட்டம் எடுத்தது நரி. நரி ஓடுவதை பார்த்து சேவல் சிரித்தது. இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆபத்தான நேரத்துல சேவல் புத்திசாலித்தனமா யோசிச்சு நரி கிட்ட இருந்து சேவல் தப்பிச்சிடுச்சு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் புத்திசாலியா சேவல் மாதிரியா யோசிங்க ஆபத்தான நேரத்துல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.